அன்பானவர்களே, தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அச்சுறுத்தலான, எதிர்மறையான, அழிவுக்கு ஏதுவான, பயமுறுத்துகிற ஒரு வார்த்தைகள், சம்பவங்களை காதில் கேட்குறாங்க. அந்த மாதிரியான செய்தி தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. கர்த்தர் அந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, அந்த ஆலோசனை உனக்கு எதிராக ஒரு கூட்டம் ஆலோசனை பண்ணுறாங்கல்ல, உன்னை அழிக்கணும், உன்னை வாழ விடக்கூடாது, நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை எப்படியாவது பொய் குற்றச்சாட்டு சொல்லி, எதையாவது ஒன்று சொல்லி அந்த இடத்துல உன்னை விட்டு தூக்கணும், நீ படிக்கின்ற இடத்துல உனக்கு எதிராக சில சம்பவங்கள், அதே போல் ஊழியம் செய்யக்கூடியதான இடத்துல ஏதாவது ஒரு உன்னுடைய பெயரை கெடுக்கும் வண்ணமாக ஏதாவது ஒரு சில சம்பவங்களை உருவாக்கி கெடுக்கணும், எதிர்க்கணும், அழிக்கணும் என்று பல விதங்களிலே, குடும்பங்களிலே, வெளி இடங்களிலே நமக்கு எதிராக சொல்லப்படுகிற எதிர்மறையான செய்தி உங்கள் காதுகளிலே இந்த நாளிலே இதற்கு முன்னால் விழுந்திருக்கா? நேற்று வரைக்கும் அப்படிப்பட்டதான சில சம்பவங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னன்னா, அப்படிப்பட்டதான உன்னை பயமுறுத்துகிறதான செய்தி கண்டெல்லாம் நீ பயப்படாதம்மா, பயப்படாத மகனே. அந்த மாதிரியான சத்துருக்கள் கூடி ஆலோசனை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆலோசனையெல்லாம் நிலை நிற்கப் போவதே இல்லை. அந்த மாதிரி அந்த சம்பவம் அவங்க போட்ட திட்டத்தின்படி உனக்கு எதிராக போட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ என்னதான் நடக்குங்கிறீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தேவரீர் சகலத்தையுமே செய்ய வல்லவரார். ஒன்றை தள்ளி விட்டுட்டு இன்னொன்று உருவாக்க அவரால் முடியும். ஆகவே தேவ பிள்ளைக்கு விரோதமாக எத்தனை 1000 கோடி மக்கள் கூடினாலும் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நிலை நிற்கும். அந்த வார்த்தை சொல்லுது, அந்த மாதிரியான ஆலோசனைகள், சத்துரு போட்ட அத்தனை ஆலோசனை ஒன்று கூட நிலை நிற்காது, ஒன்றுமே சம்பவிக்க போகிறதே இல்லை. அப்போ கர்த்தர் அவர் மாறாதவர். யாக்கோபின் புத்திரராகிய நானும் நீங்களும் நெருமலும் ஆகவில்லை, இனிமேலும் ஆக போவது இல்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஆகவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். எதிர் அணியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடியதான எந்த எதிர்மறையான பேச்சுக்களுக்கும் செய்திகளுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. அவை எல்லாம் மாயை, ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் செய்யது மட்டும்தான் நடக்கும். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான காரியமாக மாறும். பயப்படாதீர்கள். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பல்வேறு விதமான எதிர்மறையான செய்திகள், சம்பவத்தை கேட்டு கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிற இந்த தூதுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, சத்துருக்கள் போட்ட எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போவதே இல்லை. நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் நடக்காமல் போவதுமே இல்லை. ஆகவே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் எல்லாரும் செவி சாய்க்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாங்கள் வாழட்டும். இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாய், பாதுகாப்பு நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கலங்காதீர்கள், பயப்படாதீங்க. கர்த்தர் நினைச்சது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி.